பாண்டிச்சேரி அரசியல் வேறு, பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாற்காலிக்கு நீங்களே ஆசைப்படக்கூடாது. எல்லாம் பார்டரில் வச்சுக்கணும். எதில்? விழுப்புரம் பார்டரு, மரக்காணம் பார்டரோட வச்சுக்கணும். எங்கள் கட்சியில் கூட்டம் முடிஞ்ச பிறகு நன்றி அறிவிப்பு கூட்டம் சொல்கிறேன். மைக் செட்டுக்காருக்கு நன்றி, போலீஸ்காருக்கு நன்றி, பந்தல் போட்டவனுக்கு நன்றி, சவுக்கு பூட்டு கட்டவனுக்கு நன்றி, குழி தோண்டவனுக்கு நன்றி. இதே 7 நிமிஷம் ஆகும். 7 நிமிடம் பேசுவதற்கு ஒரு 5000 பேர், QR கோடு, ஆளு அம்பு, படை பட்டாளம், நீதிமன்றம், முதலமைச்சர் இதெல்லாம் தேவையா? கூட்டணி சேர்ந்தால் செந்தில் பாலாஜி குற்றவாளி, கூட்டணி சேரலைனா விஜய குற்றவாளி. எழுதி வச்சுங்க. விஜய் பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலனாலும் தப்புன்றீங்க, இல்ல பனையூர் ஆபீஸ்ல கூப்பிட்டு அவர் நல்லது பண்ணாலும் தப்புன்றீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் நல்லது இல்ல, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு? மடியில கனம் இல்ல, அப்படியே அசராக்காருக்குடைய விசாரணைக்கு தடை வாங்குறீங்க. சரி, ஒருவேளை நாங்க ஷூட்டிங் தான் பண்ணனே வச்சுக்கோங்க. இப்ப படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல தெரிஞ்சிச்சுன்னா அது அவருக்கு தான் பேக் ஃபயர், அவருக்கு பெரிய அடி ஷூட்டிங்ன்றீங்க, அப்புறம் கைவிடப்பட்டுருச்சுங்க. அப்ப அந்த ஷூட்டிங்காக 41 பேர் கேமரா ஆஃப் பண்ண. இப்போ இதுக்கு ஒன்றும் மெச்சூரிட்டியை தெரியல, சதை போது இதை பேச ஒன்றும் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி விஜய் கட்சி ஆள் மாதிரி பேசுது. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குனதுலேருந்தே இப்போ வரைக்கும் அவரை வந்து தற்குறி, அணில்கள், அவங்க தொண்டர்கள் இருந்து எல்லாரையுமே விமர்சிச்சுட்டே தான் வரீங்க. நீங்களுமே பல இன்டர்வியூஸ்ல வந்து தாவைக்காவோட தொண்டர்களை வந்து அணில்கள், தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ அந்த அணில்களையும் தற்குறிகளையும் பார்த்து ஒட்டுமொத்த அரசியல் களமே வந்து ஆட்டம் கண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரங்கசாமி சொல்லிட்டாரு பாத்தீங்களா இன்னைக்கு. ஏப்பா உங்க அரசியலை தமிழ்நாட்டில் வச்சுக்கணும், பாண்டிச்சேரியில் வச்சுக்கூடாது. பாண்டிச்சேரியில் வச்சுக்கவே கூடாது. பாண்டிச்சேரி அரசியல் நீங்கள் பண்பானவர்கள், தகுதியானவர்கள், நல்லவர்கள் தான் அரசியல். அங்கே எல்லாம் சினிமாக்கார அரசியல், சினிமா பார்த்துட்டு எல்லாம் கூடுவான். அதனால் பாண்டிச்சேரி அரசியல் வேறு, பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாற்காலிக்கு நீங்களே ஆசைப்படக்கூடாது. எல்லாம் பார்டரில் வச்சுக்கணும். எதில்? விழுப்புரம் பார்டரு, மரக்காணம் பார்டரோட வச்சுக்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டாரா? நன்றியெல்லாம் தெரிவித்தார் விஜய் ரங்கசாமிக்கு. ரங்கசாமி சொல்லிட்டார், ஏப்பா நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் அணுவும் பத்தாதுப்பா. அவர் முக்காக்கை சட்டை காமராஜரை போல போட்டு சொல்லிட்டார். 7 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. எங்கள் கட்சியில் கூட்டம் முடிஞ்ச பிறகு நன்றி அறிவிப்பு கூட்டம் சொல்கிறேன். மைக் செட்டுக்காருக்கு நன்றி, போலீஸ்காருக்கு நன்றி, பந்தல் போட்டவனுக்கு நன்றி, சவுக்கு பூட்டு கட்டவனுக்கு நன்றி, குழி தோண்டவனுக்கு நன்றி. இதே 7 நிமிஷம் ஆகும். இதில் ஒரு மாநாடு 4500 பேர், இதுக்கு பரபரப்பாகி 2000 போலீஸு, இவ்வளவா தேவையா? ஏன் சார் அந்த பேச்சிலேயே வந்து மத்திய அரசு வந்து கண்டிச்சு பேசியிருக்காரு. நீங்க இதெல்லாம் பண்ணணும், புதுச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணும்னு நிறைய சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அவரே பிஜேபி நம்பி தான் ஆட்சி ஓட்டிட்டு இருக்காரு. யாரு? ரங்கசாமி. பிஜேபி நம்பி தான் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க போய் பிஜேபி எதிர்த்தாருன்னா ரங்கசாமி பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏயா நீயே உன் மாநிலத்தில் கொண்டு வந்து விஜய எங்களை பேச சொல்லி அனுமதி கொடுத்துருக்கியா? உயிர் வச்சுக்கிறேன். யாரை? பாஜக டெல்லியிலேருந்து ரங்கசாமிக்கு ஓலை அனுப்பிடுவான். அதனால் முந்திட்டார். விஜய இன்னைக்கு அவர் கண்டிச்சிருக்கார். உங்கள் அரசியலை மரக்கான பார்டரோடு வச்சுக்கப்பா, இங்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்கன்னு இருக்கார். அப்போது இதுதான் விஜயுடைய அனுபவம். 7 நிமிடம் பேசுவதற்கு ஒரு 5000 பேர், QR கோடு, ஆளு அம்பு, படை பட்டாளம், நீதிமன்றம், முதலமைச்சர் இதெல்லாம் தேவையா? அப்போ இவருக்கு நீங்கள் தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவாங்க கருணாநிதியை. 95 வயசு. இந்த 95 வயது முதியவர் நீங்கள் மக்களை பார்த்தானா 2 மணி நேரம் பேசுவார். சண்முகநாதன் குறிப்பு கொடுத்துட்டே இருப்பார் பின்னாடி. 2 மணி நேரம் பேசியுமே நீங்க திமுக குறை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே பண்ணல, திமுக வந்து இது பண்ணுது அது பண்ணுதுன்னு. இப்போ இவர் 7 நிமிஷம் பேசுறவரையும் 2 மணி நேரம் பேசுறவரையும் ஒன்னா தான் பேசுறீங்க. அப்ப இதுக்கு மேல என்ன வித்தியாசம்? அப்ப 7 நிமிஷம் பேச வேண்டாம், பிளாஸ்டிக் கூட உட்கார்ந்துருக்கு சொல்லுங்க. அது எப்படி உட்கார முடியும்? ஒரு தலைவர் ஏமா தற்குறி அணில் குஞ்சு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார். ஒரு 4500 5000 பேர் வந்திருக்கான். 5000 பேருக்கு கருத்து சொல்லுவதற்கு கருத்தே இல்லையா? இல்லை செய்தியே இல்லையா? அரசியலே இல்லையா?
7 நிமிடம் என்பது தூங்கியது. ஒரு நிமிஷம் சொடக்கு போட்டால் போயிடும். இந்த அப்போ ஜெயலலிதா பேசுனா 1 மணி நேரம் பேசும், கருணாநிதி பேசுனா 2 மணி நேரம் பேசுவார், எடப்பாடி பேசுனா 1 மணி நேரம். அப்போ இவர்களெல்லாம் முட்டாள்களா, விஜய் அறிவாளியா, இல்ல விஜய் முட்டாளா, அவர்கள் அறிவாளி? நீங்களே முடிவு பண்ணிக்க. விஜய் பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலனாலும் தப்புன்றீங்க, இல்ல பனையூர் ஆபீஸ்ல கூப்பிட்டு அவர் நல்லது பண்ணாலும் தப்புன்றீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் நல்லது இல்ல, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு? பனையூர் பண்ணையார் பாதிக்கப்பட்டவனை பூரா பனையூர் கூப்பிட்டு ஏசி ரூம்ல உட்கார வச்சு நான் வெளியிலே வரமாட்டேன்ப்பா, நான் வந்த கேரவன் வேணும், இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லார் தலைவர்களுமே இப்ப கார் இல்லமா, சொகுசு கார் இருக்கு, அதுலதான் போறாங்க. எல்லாம் சொகுசு கார் தான், சொகுசு கார் தான். நீங்க இப்படி 100 பேர் போற ஒரு பஸ்ஸை கேரவன் வேணா ஆக்கி லைட்டு போட்டு விளையாண்டுட்டு கேம்ஸ் விளையாண்டுலாம் போறது இல்லையே. இதெல்லாம் நல்லது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நல்லது இதுதானா? காமராஜை போல இருக்கணும், கக்கனை போல இருக்கணும், பெரியாரை போல இருக்கணும், அதுதான் தலைவர். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? 500 பேர் நின்று அங்கேயே வேலை நிறுத்தி பேசுவார். இதுதான் தலைவர். இதையெல்லாம் படிச்சுட்டு தானே வரணும், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வரணும். எம்ஜிஆர் போட்டாவையும் பெரியார் போட்டாவையும் காமராஜ் போட்டாவையும் கக்கன் போட்டா வச்சா சினிமாவில் படப்பிடிப்பு குழுக்கு கூட இது நல்லா இருக்கும். நிஜம். ஆமா, நீங்க படப்பிடிப்பு குழு தானே, கரகாட்ட குழு தானே நீங்க எல்லாம். நீங்க படப்பிடிப்பு குழு. இதே கரூர் சம்பவத்துல சொன்னீங்க, ஷூட்டிங் நடந்துச்சு கரூர்ல. உண்மைதான். நம்ம சாத்தியமா எடுக்க முடியும். இது ஒரு இல்ல அசரா கார்க்க கேளுங்க சொல்லுவாரு. இப்போ அஜய் ரஸ்தோகின்னு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சொல்லுவார், கூட்டணி சேர்ந்தால் செந்தில் பாலாஜி குற்றவாளி, கூட்டணி சேரலைனா விஜய குற்றவாளி. எழுதி வச்சுங்க. விஜய் எங்க இருக்கணும்? திருச்சி ஜெயிலில் இருக்கணும். 41 பேர் மரணம் விஜய் தான் காரணம்னு சிபிஐ குற்றப்பத்திரிகையில யார் பேரை சேர்த்துருவான்? விஜய் பேர். ஷூட்டிங்னா முறையா எப்படி நடக்கும்? அதுக்கான பல வேலைகள் இருக்கு, அதுக்கு செட் போடணும். உங்களுக்கு இல்லம்மா, இல்ல நீங்க ஒரு 3 மணி நேரம் செட் பண்றதுக்கு நம்ம இல்ல பள்ளிக்கூடத்துல ஷூட்டிங் எடுப்பாங்க. குழந்தைங்கள்லாம் இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்ட் ஷூட்டிங் எடுக்கிறவன் குழந்தைய பூரா குச்சி வச்சு அடிப்பான். குழந்தையெல்லாம் பயந்து ஓடும். அதுதான் ஷூட்டிங், அதுதான் ஷூட்டிங். தெரிஞ்சுங்க. அது அவங்க வழிக்கு கொண்டு வரதுக்கே பல இது இருக்கும் அந்த லைன்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல ஆமா, இல்ல அது நீங்க சொல்றீங்க. இயற்கையான கூட்டத்தை கூட்டி ஜனநாயகனுடைய ஷூட்டிங் தான் அந்த கேரவன் வேலை இருந்து. அப்போ அசரா கார்கனுடைய விசாரணையை நீங்க மடியில கனம் இல்ல, அப்புறம் அசரா கார்க்குடைய விசாரணைக்கு தடை வாங்குறீங்க. சரி, ஒருவேளை நாங்க ஷூட்டிங் தான் பண்ணனே வச்சுக்கோங்க. இப்ப படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துல தெரிஞ்சிச்சுனா அது அவருக்கு தான் பேக் ஃபயர், அவருக்கு பெரிய அடி தானே. இல்ல அவர் இந்த இல்ல 41 பேர் மரணத்திற்கு பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. என்ன திட்டம்? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து அதுல வைக்கிறது. ஷூட்டிங்ன்றீங்க, அப்புறம் கைவிடப்பட்டதுன்றீங்க. அப்ப அந்த ஷூட்டிங்காக 41 பேர் இருக்காங்களா? கேமரா ஆஃப் பண்ணு. இப்போ இது இங்கே ஒன்றும் மெச்சூரிட்டி தெரியல, சதை போது இதை பேச ஒன்றும் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி விஜய் கட்சி ஆள் மாதிரி பேசுது.